ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவருள் சங்கம் சேனலில் வந்து மறுபடியும் நம்ம கூட முரளிதரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் முரளிதரன். வணக்கம் அரவிந்த். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் எபிசோடில் இந்த மாதிரி மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ முதல் நாயன்மார்கள் யார், அவங்களுடைய வரலாறு என்ன, எப்படி அவங்கெல்லாம் உருவானாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, 63 நாயன்மார்களோட வரிசையை நம்ம வந்து சுந்தரர் அவரோட திருத்தொண்ட தொகையில் எந்த வரிசையில் சொல்லியிருக்காரோ அதை நம்ம பார்ப்போம், அந்தபடி பார்ப்போம். சுந்தரர் தன்னோட திருத்தொண்ட தொகையில் வந்து 63 நாயன்மார்களோட சேர்த்து 9 தொகையடியார்களும் பாடியிருக்காரு. தொகையடியார்கள்னால் யாருன்றதை பின்னால் பார்ப்போம். நம்ம தனி நாயன்மார்களை மட்டும் வந்து வரிசையாக பார்ப்போம். அதில் வந்து நாயன்மாரோட பெயர் மட்டும்தான் இருக்கும் திருத்தொண்ட தொகையில். வரலாறு வந்து நம்ம பெரிய புராணத்தில் சேக்கிழார் எப்படி அந்த நாயன்மார்களோட வரலாறை சொல்லியிருக்காரோ அப்படியே வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். நாயன்மார்களோட வரலாறை வந்து நிறையா பேர் வீடியோவாக போட்டிருக்காங்க. நம்ம வீடியோவில் அதில் தெரியாத சில விஷயத்தையும் சேர்த்து பார்க்க இருக்கும். அதன்படி பார்க்கும்போது திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் அதில் முதல் வரிசையில் வச்சிருக்கிறது வந்து திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் தான் முதல் நாயனார் அவரோட வரிசைப்படி. ஸோ திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் அப்படின்ட்டு ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், திருநீலகண்ட நாயனார் வந்து ஒரு குயவன் தொழில் செய்கிற ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு நாயனார். குயவன் தொழில்னா இந்த சட்டி பானை செய்கிறாங்க அவங்க தானே? சட்டி பானையெல்லாம் செய்கிறாங்களா, மண்பாண்டம் செய்து செய்கிற தொழில் தான் அவங்களோட தொழில். திருநீலகண்ட நாயனார் வந்து அவரை பற்றி பெரிய புராணத்தில் 44 பாடல்களில் சேக்கிழார் சொல்லியிருக்கார். நம்ம இந்த பெரிய புராணத்தை வழி பார்க்கறதால அதில் தொடங்குற ஒரு பாடல்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். பெரிய புராணத்தோட முதல் பாடல் வந்து கடவுள் வாழ்த்து. சேக்கிழார் வந்து அந்த கடவுள் வாழ்த்தை சிவபெருமானை போற்றி வணங்கி பாடுறார். அந்த பாடல் என்னன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இது யாருன்னா சிதம்பரத்தில் இருக்க சிதம்பர நடராஜரை போற்றி தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதாவது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னா எதை பற்றி தெரிஞ்சாலும் சிவபெருமானை இப்படிதான்றதை நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவள் தான் சிவபெருமான்றதை சொல்கிறார். இருந்தாலும் அவர் சொல்ல முற்படுறார். எப்படின்னா 2வது வரியில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார்ன்றதை அவர் சொல்ல வரார். நிலவு, அதாவது பிறை நிலை சூடியிருக்கார். பிறை நிலா வந்து சிவபெருமான் அணிஞ்சிருப்பார். நில உலாவிய நீர்மலி வேணியன், தன்னோட தலையில கங்கையை வச்சிருக்கார். இந்த கங்கை நீர் வந்து இருக்கிறத அவர் டிஸ்கிரைப் பண்றார். நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான். அலகில் வந்து சோதியன்னா ஒரு ஜோதி வடிவா இருக்கார் சிவபெருமான். அலகில் சோதியன் அம்பலம், ஜோதியன்ன்றதா சோதியன்? ஆமா, அவர் ஒரு ஜோதி வடிவமா இருக்கார். ஒரு ஜோதி பிழம்பு மாதிரி பிரகாசமாக இருக்கார். அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான்னா, சிதம்பரம்ன்றது ஒரு பொற்றம்பலம். மொத்தம் 5 அம்பலம் இருக்கு. பொன்னம்பலம், மதுரை கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி அம்பலம், அது மாதிரி ஒரு 5 அம்பலம் இருக்கு. அந்த அம்பலம்ன்றத ஒரு மேடை, அது மேலே வந்து நடனம் ஆடுறார். சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் நடனம் ஆடினார். அதில் அந்த அம்பலத்தை ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், அவரோட பொற்பாதத்தை வாழ்த்தி வணங்குறோம் அப்படின்றது அந்த பாடல். சேக்கிழார் இந்த பாடலெல்லாம் பெரிய புராணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பெரிய புராணத்தில் திருநீலகண்டரை பற்றி சொல்லியிருக்க வரலாறு நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம். திருநீலகண்டரை பற்றி பெரிய புராணம் மொத்தம் 4286 பாடல்கள் கொண்டது. அதில் 44 பாடலில் வந்து திருநீலகண்ட நாயனாரை பற்றி பேசியிருக்கார். திருநீலகண்ட நாயனார் சிதம்பரத்தில் பிறந்து வாழ்ந்தவர். அவர் வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாயனார். ஏன்னா சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகையில் தான் அந்த நாயன்மார்களை பற்றி பாடியிருக்கார். சுந்தரர் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. அவருக்கு முன்னாடி வாழ்ந்த நாயன்மார்களை தான் அதில் சொல்லியிருக்கார். அதில் தான் இவரோட காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலம். இவரோட தொழில் பார்த்தீங்கன்னாக்கா மண்பாண்டங்களை செஞ்சு விற்கிறது தான் இவரோட குலத்தொழில். இவரோட மனைவி பெயர் ரத்தினசலை அம்மையார்.
அது வந்து பெரிய புராணத்தில் குறிப்பிடல. இது வந்து அங்கே அவர் வாழ்ந்த ஊரில் இருக்க கோவில்களோட வரலாறுல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, ரத்தன சலை அம்மையார்ன்றத. இவங்க இருவரும் சேர்ந்து அந்த பிழைப்புக்காக மண்பாண்டங்களை செஞ்சு விற்று அது மூலமாக வர வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்க. இவர் இதோட சேர்ந்து மண்ணால் திருவோடும் செஞ்சு வச்சுக்கிறாரு நிறையா. அது எதுக்குன்னா சிவனடியார்கள் வந்து யாசகம் வாங்குறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற அந்த பொருள் பாத்திரம் பேர் தான் திருவோடு. திருவோடுன்றது ஒரு நீள்வட்டமாக வச்சுருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா சிவனடியார்கள் அதில் வச்சுருப்பாங்க. உண்மையான திருவோடு வந்து அது ஒரு மரத்தில் காய்க்கிற ஒரு காய். திருவோடுனே ஒரு காய் இருக்குது, அது வந்து பெருசாக ஒரு பூசணிக்காய் அளவுக்கு பெருசாக இருக்கும். அது வந்து காஞ்ச பிறகு அதை வெட்டிட்டு உள்ளார இருக்க அந்த இதெல்லாம் நீக்கிட்டு காய வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து மண்ணால் அந்த திருவோட்டை செஞ்சு அதை வர சிவனடியார்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குற தொண்டை பண்ணிகிட்டு இருக்கார். எல்லா சிவனடியார்களும் எல்லாரோட நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க ஏதாவது ஒரு தொண்டை வந்து அவங்களால முடிஞ்ச தொண்டை அது ரொம்ப நாளைக்கு அவங்க செய்கிறாங்க. அது வந்து இதுதான் நம்ம செய்யணும்னு இல்லை, எதை வேணாலும் செய்யலாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தொண்டை வந்து அடியார்களுக்கு செஞ்சு அது மூலமாக அவங்க வந்து பக்தியை செய்கிறாங்க. அதேமாரி திருநீலகண்ட நாயனார் திருவோட்டை வந்து வர சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்குற திருத்தொண்டு பண்ணுறாரு. ஓகே, இது வந்து இவங்க பண்ணிட்டு வராங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுதுனாக்கா அவரோட இளமையில் வர அந்த உணர்ச்சி மிகுதியால் மனைவியே இருந்தாலும் அவங்க ஊரில் இருக்க ஒரு வேசியோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரு. இது வந்து தப்பு. அதை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க மனைவி. அதை தெரிஞ்சுக்கிட்டதால அவங்க மனைவிக்கு வந்து அவர் மேலே ரொம்ப கோபம், கடும் கோபம் வருது அவங்க மேலே. அது வந்து வாக்குவாதமாக ஆகுது. திருநீலகண்ட நாயனாரும் வந்து மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக ஏதோ முயற்சி செய்கிறார். சமாதானமாக பேசி பார்க்குறார், அன்பாக பேசி பார்க்குறார். நான் இதுமாரிலாம் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு கெஞ்சி பார்க்குறார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மனைவியை அணைச்சி அந்த கட்டி பிடிச்சி நம்ம சமாதானப்படுத்துவோம், அதுமாரி அணைச்சி சமாதானப்படுத்துறதுக்கு முற்படும் போது அவங்க மனைவி கோபத்தோட உச்சத்துக்கே சென்று அவங்க வந்து ஒரு வாசகம் சொல்கிறாங்க. எம்மை தீண்டிவீராயின் திருநீலகண்டம் அப்படின்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, என்னை வந்து நீங்கள் தொடக்கூடாது, இது வந்து திருநீலகண்டம் மேலே ஆணை அப்படின்ற மாதிரி இதோட அர்த்தம். இனி எம்மை தீண்டிவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சிவபெருமான் மேலே ஆணையிட்டுறாங்க. திருநீலகண்ட நாயனரோட இயற்பெயர் வந்து நமக்கு தெரியாது, எங்கேயுமே அது வந்து குறிப்பிடப்படலை. அவர் பேர் ஏன் திருநீலகண்டம்னா அவர் எப்பயுமே திருநீலகண்டம்னு சிவபெருமானோட பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதால அவர் பேரே திருநீலகண்டம்னு வச்சுட்டாங்க. திருநீலகண்டம்ன்றது சிவபெருமான் பேருன்றதால அந்த சிவபெருமான் பேர் மேலேயே இவர் வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க அவங்க மனைவி, என்னை தீண்டக்கூடாது. அது கூட என்னைன்னு சொல்லாத எம்மைன்னு போட்டிருக்காங்க. எம்மைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. எம்மைன்னா ஒருமையில் வராது, பன்மையில் வருது. பன்மைனா என்ன மாதிரி மற்ற பெண்களையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுறாங்க. திருநீலகண்ட நாயனாரும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு இனிமேல் நான் மனசால கூட எந்த பெண்ணையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை கடைபிடிச்சி வாழ்கிறாங்க. ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்காம தீண்டாமல் அவங்க வந்து ஒன்றா வாழ்கிறாங்க. இது இப்படியே காலங்கள் உருண்டோடுது. அவங்க அந்த சிவத்தொண்டும் செய்கிறாங்க. அதேமாரி அந்த சத்தியத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை, இவங்க மட்டும்தான், இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து அந்த சத்தியத்தையும் கடைபிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வயசாகிடுது, முதுமை வந்துடுது. அப்பயுமே இந்த சிவத்தொண்டு செய்கிறாங்க. இப்போ வந்து சிவபெருமான் வந்து திருவிளையாடல் பண்ணுறாரு. இந்த நாயன்மாரோட அந்த சத்தியத்தையும் அவங்க கடைபிடிச்சிட்டு வர இந்த சத்தியம் அவங்களோட தொண்டையும் உலகிற்கு சொல்கிறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு சோதனைக்காக வரார். அவர் எப்படி வராருன்னா, சிவபெருமான் ஒரு அடியார் வேடம் விட்டுட்டு அடியார் வேஷத்தில் வரார். இவர் எப்பவுமே அவரோட திருவிளையாடலை அப்படி தான் பண்ணுவார். சிவபெருமான் வந்து ஒரு அடியார் வேஷம் விட்டுக்கிட்டு வந்துடுவார். வந்துட்டு யாருமே நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா ஒரு உபசரிப்போம். அதேமாரி ஒரு வந்த சிவனடியாரையும் திருநீலகண்ட நாயனார் வரவேற்று உபசரிக்கிறார். உபசரித்து சுவாமி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு திருவோடு தரார். சிவபெருமான் சிவனடியாராக வந்த அந்த சிவபெருமான் ஒரு திருவோட்டை கொடுத்து, இது வந்து ஒரு ஸ்பெஷலான திருவோடு, இது வந்து யாருக்கிட்டையும் இல்லை இந்த திருவோடு, இது வந்து ரொம்ப மதிப்பு மிக்க திருவோடு,
இது வந்து தங்கத்தை வைரத்தை விட ரொம்ப வந்து மதிப்புமிக்க திருவோடு. இது நீ வந்து பத்திரமா வச்சிரு. நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் வருவேன், வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இது வந்து திருநீலகண்ட நாயனாரும் வந்து அவரோட வீட்டில் ஒரு இப்போ நம்ம ஏதாவது பாதுகாப்பாக வைக்கணுன்னாக்கா ஒரு பெட்டியில் வச்சு பூட்டுவோம். அவங்க வீடே சின்ன வீடு தான், இருந்தாலும் அதில் வந்து ஒரு மரப்பெட்டியில் அந்த திருவோட்டை வச்சு பூட்டி அது பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுது. கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு அந்த சிவனடியாராக வந்த சிவபெருமான் திரும்பவும் அதே சிவனடியாராக வந்து கேட்குறாரு, நான் அன்னைக்கு கொடுத்தல திருவோடு அதை எனக்கு திருப்பி தாண்டுறாரு. ஆனால் இது வரத்துக்கு முன்னாடியே அந்த பெட்டியில் வச்ச அந்த திருவோட்டை ஒரு மாயமாக மறைய வச்சிடுறாரு, அதை காணாம ஆக்கிடுறாரு. யாரு? சிவபெருமானே. ஓகே. அப்போதான் அந்த திருவிளையாடல் நடக்கும் அதுக்காக. அதனால திருவோடு மாயமாக மறைஞ்சிருச்சு. இவர் போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு, திருவோடு இல்லை, வச்ச இடத்துலையும் இல்லை. சரி வேற எங்கேயாவது வச்சிருப்போம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்லேயும் வேற எங்கேயும் தேடி பார்க்குறாரு, காணோம். இவருக்கு வந்து பதட்டம். இருந்தாலும் வந்து பணிவாக சிவனடியார்கிட்ட வந்து இதுமாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வச்ச இடத்துல அதை காணோம், எங்கு தேடியும் காணோம், அதனால் என்னோட பிழையை மன்னிச்சு நான் இதை விட ஒரு நல்ல சிறந்த திருவோடு உங்களுக்கு நான் தரேன், அதை ஏற்றுக்கிட்டே என்னை மன்னிச்சு அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமான் அந்த சிவனடியாருக்கு கடும் கோபம். நான் வச்ச திருவோடு இல்லாமல் நீ தங்கத்திலே திருவோடு செஞ்சு கொடுத்தாலும் அது எனக்கு வேணாம், அதை நான் வாங்க மாட்டேன், நான் வந்து உன்கிட்ட சொல்லி தான் கொடுத்தேன், இது வந்து ஸ்பெஷலான திருவோடு, ரொம்ப மதிப்புமிக்க திருவோடுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ வேணேன்னு அதை திருட்டிக்கிட்டு இப்போ நீ என்கிட்ட போய் சொல்கிற, எனக்கு வந்து அது நீ கொடுக்குற திருவோடு வேணாம், எனக்கு என்னோட திருவோடு தான் வேணும், நீ தான் திருடி இருக்க, நீ பொய் சொல்கிறன்னொடனே அவரும் வந்து மறுக்கிறார். நான் வந்து பொய் சொல்லல சாமி, நான் வந்து திருடவும் இல்லை, இது வந்து சத்தியம், நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் வந்து இதை ஏற்றுப்பீங்க இதை வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திருநீலகண்ட நாயனார். அதுக்கு வந்து சிவனடியார் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன் மகன் கையை பிடிச்சி குளத்துல மூழ்கி சத்தியம் செஞ்சு கொடுத்தனா நான் நம்புகிறேன், நீ எடுக்கலைன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. ஆனால் இவங்களுக்கு ஒருத்தர் தீண்ட மாட்டோம்னு சத்தியம் செஞ்சுட்டு இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தை இல்லை. அதை வந்து திருநீலகண்ட நாயனாரும் சொல்கிறாரு, சுவாமி எனக்கு வந்து மகன்லாம் கிடையாது, எங்களுக்கு பசங்களே கிடையாது, வேற எப்படி சத்தியம் செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு வந்து அப்போ உன் மனைவி இருக்கால, உன் மனைவி கையை பிடிச்சிட்டு நீ குளத்துல மூழ்கி இறங்கி சத்தியம் பண்ணுன்றாரு. ஆனால் இவர் மனைவியும் தீண்ட மாட்டாருன்னு சத்தியம் செஞ்சு கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அப்போ வந்து அதையும் சொல்கிறாரு, சுவாமி முன்னாடி ஒரு காலத்தில் நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், அந்த தவறு நினச்சி என் மனைவி நானும் ஒரு சத்தியம் செஞ்சு அது சத்தியத்துக்காக நாங்கள் ஒருத்தர் தீண்டாமல் வாழ்கிறோம், நாங்கள் வந்து அப்போ என் மனைவி கையும் பிடிச்சனால சத்தியம் பண்ண முடியாது அப்படின்றவனே அவருக்கு வந்து இன்னும் கோபமாகி, என் திருவோட்டையும் எடுத்துக்கிட்ட, சத்தியம் செஞ்சு கொடுனாலும் கொடுக்க மாட்டேன்ற, அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, நான் போய் தில்லைவாழந்தனர்கள் சிதம்பரத்தில் தில்லைவாழந்தனர்கள் இருப்பாங்க, தில்லைவாழந்தனர்கள் வந்து 3000 பேர். அந்த அந்தனர்கள்ட்ட போய் அந்த சபையில் உன்னோட வழக்கை இது வந்து ஒரு வழக்காக அவங்கள்ட்ட நான் கொடுத்து உன்னை வந்து அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்பி போயிடுறாரு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த சபையில் தில்லைவாழ் அந்தனர்கள் வைப்பாங்க. அந்த சபைக்கு போய் அவர் வந்து முறையிடுறார், சிவனடியார் வந்து முறையிடுறார். அவர் போக இவரும் பின்னாடியே போகிறார். போயிட்டு தில்லைவாழ் அந்தனர்கள்ட்ட இந்த வழக்கு அவர் உரைக்கிறாரு. அவங்க இதை தீர விசாரித்து நீங்கள் வந்து திருவோடு வாங்கியிருக்குங்கன்றது உண்மை, அது நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அதை இப்போ இல்லைன்றீங்க, அப்போ இல்லைன்னா அவர் சொன்னபடி சத்தியம் செஞ்சு கொடுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்களாம் கேட்குறாங்க. ஸோ அந்த சத்தியம் செஞ்சு கொடுத்தா விட்டுறன்றாரு. அப்போ சத்தியம் செஞ்சு கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் அவர் ஏன்னா யாருக்கும் தெரியல இந்த சத்தியம், உங்கள் 2 பேரும் கடைபிடிச்சிட்டு வர சத்தியம் தெரியல. அப்போ மக்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அந்த அந்தணர்கள் முன்னாடி எல்லா மக்கள் முன்னாடியும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் அதுமாரி 3 நாளில் வந்து நான் வந்து பரத்தியர் வீட்டுக்கு போயிட்டேன், அதன் காரணமாக எங்களுக்குள்ளார சண்டை வந்து நாங்கள் ஒரு சத்தியம் செஞ்சுக்கிட்டு, வீடுன்னா வேசி வீடு தான், அதனால நாங்கள் ஒரு சத்தியம் செஞ்சு அதை கடைப்பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு வரோம், அதனால எங்களால் ஒருத்தருக்கு தொட்டு நான் மூழ்கி சத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எப்போ சொல்கிறாருனாக்கா, அவங்க வந்து குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, அது ஒருத்தருக்கு தொட்டக்கூடாதுன்னு ஒரு மூங்கில் தடியில் ஒரு முனையில் நாயனாரும் ஒரு முனையில் நாயனாரோட மனைவியாரும் நின்றுக்கிட்டு முழுகலான்னு ட்ரை பண்ணும்போது அப்போ தான் தடுத்து நிறுத்து, நீ இந்த குச்சி வச்சிட்டுலாம் நீ சத்தியம் பண்ணக்கூடாது,
ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு தான் சத்தியம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சிவபெருமான் அந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடு, நீங்க மூங்கில் தடி வச்சுட்டு மூழ்கி சத்தியம் பண்றீங்க, அதுமாரி வேணான்றப்பதான் இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. இல்ல நாங்க முற்காலத்துல செஞ்ச சத்தியத்தினால நாங்க ஒருத்தர் தீண்டிக்க மாட்டோம், அதனால நாங்க வந்து தடியை இந்த குச்சியை வச்சுக்கிட்டே நாங்க மூழ்கி இதெல்லாமே எப்படி சொல்றேன்னா சேக்கிழார் ஒரு புராணத்துல சொல்ற அந்த கதையை தான் அப்படியே சொல்றேன். அவர் அதை கூட சொல்லியிருக்காரு, மூங்கில் தடியில தான் பிடிச்சிக்கிட்டு சத்தியம் பண்றாங்கன்றது. அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம். வயோதிக வயதுல மூழ்கின அந்த தம்பதியர் வந்து எழுந்திருக்கும் போது இளமையாயிட்டாங்க. ஏன்னா அந்த இளமையில தான் அந்த சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து அவங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதெல்லாம் இல்லை, தீண்டிக்காம தொடாம வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. அதனால எப்போ அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த வயதுக்கே போயிட்டாங்க. இளமை மீண்டும் வந்துருச்சு. அப்ப வந்த சிவனடியாரும் மறைஞ்சிட்டார். அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னாக்கா, வானத்துல இருந்து தேவர்கள் பூமாரி பெய்யறாங்க. விடப வாகனத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் காட்சி கொடுத்து, உங்களோட அருமையை வந்து உலகுக்கு சொல்றதுக்காக தான் நான் அந்த திருவிளையாடல் பண்ணேன், இனி நீங்க வந்து இந்த இளமை நீங்காமலே என்னோடே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முக்தி கொடுக்குறாரு. அவங்க மூங்கி ஏந்திரிச்ச திருக்குளம் இன்னமும் இருக்கு. சிதம்பரத்துல இருந்து தெற்கே, இந்த சிதம்பரம் கோயிலேருந்து தெற்கு சைடு போனீங்கன்னாக்கா திருப்புலீச்சரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க சிவன் கோயில்ல தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த ஊர் சிவன் கோயில் இளமையாக்கினார் கோயில். ஏன்னா இவங்க மூழ்கி ஏந்திரிக்கும் போது இளமை ஆக்கினாங்கல்ல, இளமை ஆயிட்டாங்கல்ல, அதனால அந்த குளத்து பேரும் அந்த கோயில் பேர் இளமையாக்கினார் கோயில். அந்த கோயிலுக்கு முன்னாடியே தான் அந்த குளம் இருக்கும். அது ரொம்ப பெரிய குளம். அதில் மூழ்கி தான் அந்த சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த குளத்தோட தீர்த்தம் பேர் வந்து யவன தீர்த்தம். யவனம்ன்றது அந்த அப்படின்றது மீனிங் அது. ஸோ இளமையாக்கினான்றதால அந்த கோயில் பேரே இளமையாக்கினார் கோயில் தான். இன்னமும் வந்து அந்த நிகழ்வை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த திருவிழாவா அங்கே வந்து ஒரு விழாவா எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த குளக்கரையில் வந்து சிவபெருமானோட உற்சவ சிலையும் நாயன்மார்களோட உற்சவ சிலை, இந்த திருநீலகண்ட நாயனோட உற்சவ சிலையும் கொண்டு வந்து இந்த நிகழ்வு, அந்த சத்தியம் பண்ற நிகழ்வு, திருவோடு கொடுக்குற நிகழ்வு, இந்த நிகழ்வை வந்து அவங்க கோவிலில் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. திருநீலகண்ட நாயனாருக்கும் அவரோட மனைவிக்கும் தனி சன்னதி அந்த கோயிலில் இருக்கு. திருநீலகண்ட நாயனாரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தை மாதம் வர விசாக நட்சத்திரம். அந்த தை மாதம் வர விசாக நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் இந்த நிகழ்வு வந்து அந்த கோவிலில் விழாவாக கொண்டாடுறாங்க. நம்ம நாயன்மார்களோட வரலாறில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று அவங்க வந்து பிறந்த நட்சத்திரம், இல்லை அவங்க முக்தி அடைந்த நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து விழாவாக கொண்டாடுறோம். இந்த சம்பவம்லாம் எங்கே நடந்ததோ அதே கோவிலில் இன்னமும் வந்து அந்த விழாவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட நாயனாரோட நட்சத்திரம் வந்து தை மாதம் வர விசாக நட்சத்திரம். அந்த அன்னைக்கு இளமை ஆக்கினார் கோயிலில் இந்த நிகழ்வை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் 2வது நாயன்மார்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். நன்றி, வணக்கம்.